சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியோடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். 20ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளில் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் அருள்வார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆகவே அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கிருபை பாராட்டின தேவனுடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்த பிதாவே, இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்காக பேசும், எங்களோடு பேசும், எனக்கென்றே பேசும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை பகுதியை பொறுப்படுத்த நடத்தும் இந்த காலை ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு கொடுத்த விடுதலை, அநேகருக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அநேகருக்கு நீர் காட்டின வழிகாட்டுதல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. வழிகாட்டுகிறவரே, வழி நடத்துகிறவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் உயர்ந்திருப்பதாக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற உன்னத கிருபைகளுக்காய் நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்புவித்து இம்மட்டும் நடத்தி வருகிறீரப்பா. பாதம் கல்லில் இடராதபடி எங்களை தாங்கி தப்புவிக்கிறீரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. கொடிய நாட்கள், கொடிய காலங்கள், கொடிய சம்பவங்கள், கொடிய மனிதர்கள், கொடிய பாவங்கள் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போவதற்கு விசேஷித்த கிருபையும் ஞானத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலம் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபையால் எங்களை திருப்தியாக்கி ஆண்டவரை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஒரு அற்புதத்தின் நாளாய், கர்த்தர்களை நடத்துகிற நாளாய், ஆவியானவர் எங்களை கொண்டு பலத்த கிரிகளை நடப்பிக்கிற நாளாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் மகத்துவமான மகிமையான அற்புதமான காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது நாம் கர்த்தரை பாடி உடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காலை ஆராதனையில் பங்கு பெறுகிற தெய்வ ஜனங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி அதை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் தேவனாகிய கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி
நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை தருகிறேன், பரமபிதாவை பார்க்கில் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதாவை பார்க்கில் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த ராஜாதி ராஜாவை இந்த காலை நேரத்தில் பாடி நாம் கொண்டாடி மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சொல்லுவோமா? கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். நான் பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். சொல்லுவோமா? கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாதி கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு பாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு பாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென் ஆமென். உம்மாலாகும் பிரைஸ் தி லார்ட். எல்லாமாகும். நன்றி. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுவோமா? அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், இயேசுவாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டே. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாலே. உம்மாலாகும் எல்லாமாகும், ஓ ஓ உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இயேசுவின்
மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஓ இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். சொல்லுவோமா? எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இப்போதும் மகிழ்ந்திரும். எல்லாரும் உற்சாகமாய் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். காலை நேரத்துல எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் பலவீனத்தை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் வியாதியை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு. நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. உனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. உனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. சாத்தானம் காலின் கீழே, இப்போ சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சகோதரனே, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நோய்கள் பேய்கள் நீக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கடந்தொல்ல கஷ்டங்கள்
வாசிச்சா கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். ஓ இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமே அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. காலை நேரத்தில் தேவ ஜனங்கள் விசுவாச அறிக்கையோடு கூட இந்த பாடல்களை பாடும் பொழுது இது ஜெபமாய் மாறி தேவ அற்புதங்களை செய்வார். ஆமென். மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. எங்கள் அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. எங்களை கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஓ துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். அல்லேலூயா,
மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் எமை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எமை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் அவர் உண்டு பண்ணின இந்த நாளிலே அதிகாலையிலே எழும்பி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எந்த ஜெபத்தோடு விண்ணப்பங்களோடு தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகலாம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடணும், கர்த்தரை துதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப சுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளில் கர்த்தர் உண்டு பண்ணின இந்த மகிழ்ச்சியான நாளில் நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். வாருமையா என்ற ஒரு பாடல் எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைத்தட்டி சந்தோஷமா நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்ம வந்து இறங்குறவர், நம் அருகில் நிற்கிறவர், மேகமாய் வருகிறவர். Thank you Lord. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லி பாடலாமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். சொல்லி பாடலாமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில்
கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லுங்க. முச்செடியின் மத்தியில், முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் களத்தோடு. வாருமையா ஆமென் நல்லவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீர். சீடர்களின் மத்தியில், மேல் வீட்டு அறையினில், பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில், மேல் வீட்டு அறையினில், பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, உயர்த்தி பாடலாம். துணையாளரே, ஆமென். ஆறுதலே. கரங்களை உயர்த்தி. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில், கேருபீன்கள் மத்தியில், கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில், கேருபீன்கள் மத்தியில், கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. நம்பிக்கையோடு வாருமையா. பாடும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும், அற்புதம் நடக்கும். துணையாளரே, ஆமென். ஆறுதலே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையிலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லுங்க. வாருமையா போதகரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இறங்கி வந்தீரே. எங்க வீட்டுல வாங்கப்பா, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வாங்கப்பா, எங்க தொழில வாங்கப்பா,
காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூடாரத்தில் கரங்களை உயர்த்தி மகிமையாக மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு விசை கூட முழு பலத்தோடு மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா. உங்களை ஆசீர்வதிக்க வாங்கப்பா. இந்த காலை நேரத்துல ஒரு வல்லமை, ஒரு கிருபை, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமையிலே மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்கள் மத்தியில இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர், இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே வந்து, எங்கள் குடும்பத்திலே வந்து, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே வந்து, எங்கள் தொழிலிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் முன்பதாக செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்திலே உம்மை உயர்த்துவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தவராய், மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் எங்களுக்குள்ளே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த நாளிலே கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளவைகளாய், அப்பியாசப்படுத்துகிற வார்த்தைகளாய் நீர் எங்களோடு இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்மா ஒரு சீஷர்கள் சொன்னது போல ஆண்டவரே, தியானிக்கும் போது அனல் மூளட்டும் ஆண்டவரே, வசனத்தை கேட்கும் பொழுதே ஒரு தேவன் மேலே இருக்கிற அன்பு பெருகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாம் வாசிக்கலாம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரூத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் மகளே, இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் உனக்கு செய்வேன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலும் இதே வசனத்தை வைத்து நாம் தியானித்தோம். வேண்டிக் கொள்வதை செய்வார். ரூத் போவாசுடைய வயல்வெளியில் சென்றபோது, நம்பிக்கையோடு சென்றபோது, அங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இந்த காலை நேரத்தில் இயேசு போவாஸ் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல இயேசுவை நம்பி அவரை சமூகத்தை வந்த நமக்கு, அவர் சமூகத்திலே தேடி வந்த நம்முடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். எல்லாம் நமக்கு எதிராய் இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராய் இருந்தாலும், சந்தர்ப்பங்கள் எதிராய் இருந்தாலும், எல்லாம் நமக்கு எதிரான காரியங்களாய் காணப்பட்டாலும் நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறபடி நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவையானதை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய இருதயத்தின் பாரங்களை புரிந்தவர், நம்முடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்தவர். வாசிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்ப வாசித்தோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதை குறித்தெல்லாம் வேண்டிக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் நினைப்பதற்கு மேலாய், நாம் யோசிப்பதற்கு மேலாய், இன்னும் சொல்லப்போனால் நாம் ஜெபித்ததற்கு மேலாய் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸ், ஒரு உத்தரவாய் சொல்றார், ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தை. என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர். சூழ்நிலைகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நிலைகளை பார்த்து நமக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. நிலைகள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறினதாக இருந்தாலும், காலங்கள் எதிராக இருந்தாலும், மனிதர் உதவிகள் அற்றுப்போன ஒரு காலமாக இருந்தாலும், நம்முடைய தேவன் அவர் நாமத்தினாலே கேட்கும்போது எதை கேட்டாலும் அதை நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 65:2 வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர். மாம்சமான யாவரும் அவரிடத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? இந்த காலை நேரத்தில் அவரை தொழுது கொள்வதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு வேண்டியதை தர வல்லமை உள்ளவர். அதனால தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் செய்தியின் தலைப்பு பார்த்தோம், வேண்டிக் கொள்வதை அவர் செய்வார். 2 காரியங்களை கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம். 2 கருத்துக்களை நான் சுட்டி காட்டினேன். வேண்டிக் கொள்ளும்போது தேவன் சிலருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பார்த்தோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அன்னாள் தன் நிந்தை மாறும்படி, தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்படி தேவ சமூகத்தில் போய் வேண்டிக் கொள்ளுகிறார். அதற்கு ஏலி சொன்னது என்ன? வாசித்தோம். 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ சொல்றார் பாருங்களேன், சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அதுதான் முக்கியம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, நீ எதற்கு வேண்டிக் கொண்டாயோ, நீ என்னத்தை தேவ சமூகத்தில் கேட்டியோ அதை உனக்கு கட்டளையிடுவாராக. கடந்த நாளில் நாம் பார்த்தோம், அன்னாளுக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார், சாமுவேலை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், எல்லாரும் என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் தேவனை தேடி வந்து அவரை வேண்டிக் கொள்ளும்போது தேவன் நமக்கு கட்டளையிட, வேண்டின காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 2வது ஒரு கருத்தாக 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் 2வதாக ஒரு கருத்தை குறித்து பார்த்தோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். முதல்ல பார்த்தோம், அன்னாள் வேண்டிக் கொண்டாள், வேண்டிக் கொண்டதை தேவன் கட்டளையாய் மாற்றி கொடுத்தார். 2வது, இங்கு யாபேஸ் என்கிற ஒரு மனிதன்
தன் வாழ்க்கையில தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்த யாபேசுடைய வாழ்க்கையில் எல்லைகளையே பெரிதாக்கினார் தேவன். யாபேஸ் பட்டணத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜெபம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லைகளை விரிதாக்கினது. தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் கூட இருந்தது. தீங்கு வராதபடி அந்த மனிதனை தேவன் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். வேண்டிக் கொள்வதை செய்கிற தேவன். யாபேஸ் அவன் துக்கமாய் இருந்தான். வாழ்க்கை முழுவதும் துக்கம், வேதனைகள், அநேக பாதைகளில் உபத்திரவங்கள் வழியாய் சென்ற மகன். ஆனால் ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அவன் வேண்டிக் கொண்டபடி கர்த்தர் அவனுக்கு அருளினார். அதே போல இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும்போது அதை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்பதை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, பாருங்க, தேவன் சாலமோனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு, எந்த காரியத்தை கேட்டு? ஞானத்தை கேட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். இதுதான் முக்கியம், ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினால். இங்கு சாலமோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சாலமோன் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால் ஞானத்தை கேட்கிறார். ஞானத்தை வேண்டினபடியினால் கர்த்தர் ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஜெயத்தையும் சாலமோனுக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேண்டிக் கொண்டதை தேவன் கொடுப்பார், நிச்சயமாய் தருவார். இன்றைக்கு ஞானம் மிக அவசியம். சில நேரங்கள் பிள்ளைகள் குறைவாக இருக்கிறாங்க, ஞானத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, ஞாபக சக்தி இல்லை, சரியாக படிக்க முடியல, பல கேள்விகள் பாரங்கள் பெற்றோர்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தர வல்லமை உள்ளவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், பாருங்க, ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தானா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் ஞானத்தை தருவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். இன்றைக்கு ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோருக்கு ஞானம் தேவை. தொழிலை ஆசீர்வாதமாய் ஆக்கி கொண்டு செல்வதற்கு, வெற்றியாய் நடத்தி செல்வதற்கு ஞானம் தேவை. வேலை ஸ்தலத்திலே, வேலை பார்க்கிற இடத்தில் நல்ல ப்ரமோஷன், உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்றால் ஞானம் தேவை. ஊழியத்திற்கு ஞானம் தேவை. மனைவிக்கு ஞானம் தேவை குடும்பம் நடத்துவதற்கு. அதே போல கணவனுக்கு பிள்ளைகளையும் மனைவியும் நடத்துவதற்கு, குடும்பத்தை வழிகாட்டுவதற்கு ஞானம் தேவை. முதியோர்களுக்கு ஞானம் தேவை. சிறுபிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தை நடத்தி செல்வதற்கு ஞானம் தேவை. இன்றைக்கு ஒரு கொடிய நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். இந்த ஞானத்தை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். சாலமோன் அதை அறிந்ததுனால தான், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை நான் கேட்கல, பெரிய பெரிய வெற்றிகளை நான் கேட்கல, பெரிய பெரிய ஜெயத்தை நான் கேட்கல, நான் கேட்கறது ஞானத்தை கொடுங்க. அவன் கேட்டது தேவனுக்கு மிகவும் பிரியமாக இருந்தபடினால் ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். இதே போல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்களா? தொழிலில் கர்த்தர் ஞானத்தை தருவார். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தில் கர்த்தர் ஞானத்தை தருவார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனம்.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அந்த அளவுக்கு யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருவார். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் நாவினால் நிரப்பின. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. நல்லா யோசித்து பாருங்க, ஞானத்தின் ஆவியினால் ஆரோன் நிரப்பப்பட்டார். இதே போல ஊழியம் செய்வதற்கு ஞானம் அவசியம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 5வது வசனம். மற்றும் சகலவித வேலைகளையும், யாருக்கு? பெசலேயலுக்கு சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவினால் நிரப்பினேன். ஆண்டவர் நிரப்புறார் பாருங்களேன், ஞானமாய் யூகித்து வேலைகளை செய்வதற்கு. இன்னைக்கு நம்ம எந்த வேலை செய்தாலும் அதில் யூகித்து எல்லாரை போல நம்ம செயல்படுவதாய் அல்ல, சற்று வித்தியாசமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் யூகித்து வித்தியாசமாய் நாம் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஞானத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் ஞானத்தை தந்து நம்மை வேண்டிக் கொண்டதை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருவார். உங்கள் தொழிலில் கர்த்தர் ஞானத்தை தருவார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஞானத்தை தருவார். வேண்டிக் கொண்டதை அவர் தருகிற தேவன். 4வதாக நாம் வாசிக்கலாம். மார்க்கு 7வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 7வது அதிகாரம் 32வது வசனம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து இயேசு தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நல்ல கொண்டீங்க. இயேசு தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நீங்கள் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆகிய வசனங்களாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. இயேசு தொடும்படி அவர் கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். 4வதாக எதற்காய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்? எதற்கு வேண்டிக் கொண்டதை கர்த்தர் தருவார்னா, அவருடைய கரம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய கரம் மாத்திரம் நம்மோடு இருக்க வேண்டும். நம்ம வாசித்தமே முதல்ல யாபேஸ், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஏன்? அப்பதான் தீங்கு வராது, விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம், ஓங்கிய கரம், ஜெயத்தை கொடுக்கும் கரம், மீட்பின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம், விடுதலை தரும் கரம், நம்முடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை கட்டளையிடும் கரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உதவி செய்யும் கரம், உயர்த்தும் கரம், மேன்மைப்படுத்தும் கரம், வித்தியாசமான கரம் தேவனுடைய கரம். அவர் கரம் மாத்திரம் நம்மோடு இருக்கும் என்றால் நம்ம வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே உங்கள் கரத்தை என் தலைமையில் வைங்க. அன்றைக்கு இயேசு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படி, கரத்தை தொடும்படி பிள்ளைகளை கொண்டு வந்து பெற்றோர் முன்பதாக நிறுத்துகிறார்கள்னு வாசிக்கிறோம். எதற்காக? பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரம் என் குடும்பத்தின் மேலே வந்து இறங்கட்டும், உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கட்டும், உம்முடைய கரம் என்னுடைய தொழிலிலே வந்து இறங்கட்டும். சில நேரம் வேதனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். எந்த நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் கரம் வரும் என்றால் சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். நிமிரக்கூடாத கூனி இயேசுவின் கரம் தொட்டபோது நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால்னு வாசிக்கிறோம். எவ்வளவு கூனியா இருந்தாலும், எவ்வளவு நாம் குனிந்திருந்தாலும் இயேசுவின் கரம் ஒருவர் மனிதர் வாழ்க்கையிலே வருமெனால் நிமிரக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருவார்.
இந்த காலை நேரத்தில் நான்காவதாக எதற்காய் நாம் வேண்டிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும்? இயேசுவினுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நீங்கள் வேண்டிக் கொண்டதை இன்றைக்கு நிச்சயம் தேவன் செய்வார். ஐந்தாவது காரியம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஐந்தாவதாக 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்காக சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். சாமுவேலுடைய ஜெபம் இது எதற்காக? பெலிஸ்தர்கள் வரும்போது ஜெயம் வேண்டும், வெற்றி வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனத்துக்காக சாமுவேல் ஜெபிக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதுபடி அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். அங்கே வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை செய்வார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை நிச்சயமாய் தேவன் செய்வார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இன்றைக்கு தேசத்துக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஜெய வாழ்க்கைக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வேண்டிக் கொண்டால் கர்த்தர் ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். எத்தனை பெலிஸ்தியர்கள், எத்தனை கோலியாத்துக்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை எவ்வளவுதான் ஆயத்தப்படுத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் வேகமாய் ஓடுவதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும், தடைகளை தாண்டுவதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த குதிரை எப்போது வெற்றி பெறும்? அதை இயக்குகிறவர் மேலே இருக்க வேண்டும். அதை சரியான பாதையிலே நடத்துகிற ஜெய கம்பீரமான ஒரு நபர் அந்த குதிரையின் மேலே இருக்கும்போது தான் அது வெற்றி தர முடியும். அதே போல அவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 75:6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 75வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். வாசிக்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அப்ப எங்கிருந்து ஜெயம் வராதுன்னா, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வனாந்திர திசையிலிருந்து திறமையினால, மற்ற காரியத்தினால, மனிதர்களால, நண்பர்களால இவங்கெல்லாம் ஜெயம் வராது. ஜெயம் கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது, ஆண்டவரே நான் இதில் தோற்று போய் கிடக்கிறேன், ஒருவேளை ஒரு பாவத்தில் நீங்கள் தோற்று போய் கிடைக்கலாம், அல்லது இதிலிருந்து மேற்கொள்ள முடியாதபடி ஒரு தோல்வியை சந்தித்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்க, நிச்சயமாய் நான் வேண்டிக் கொண்டதை அவர் செய்வார். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு ஜெயம் உண்டாகும். பெலிஸ்தனை முறியடிக்க, எல்லா காரியங்களையும் முறியடிக்க, பாவத்தை முறியடிக்க கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்து எனக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 5 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்தோம். இந்த 5 கருத்துகளும் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் இந்த மனிதர்களை ஆசீர்வதித்தார். அன்னாள் தன் குறைவுக்காக வேண்டிக் கொண்ட போது நிந்தையை மாற்றி அன்னாளுடைய வாழ்க்கையில வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார் என்று நம்ம வாசித்தோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் வாசித்தோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான், வேதனையின் அனுபவம்தான். ஆனால் ஒரு நாள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டின பொழுது அவனை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கினார் என்று நாம் வாசித்தோம். மூன்றாவதாக சாலமோன் ஞானத்துக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் அவசியம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. எந்த வேலை செய்வதற்கும் ஞானம் தேவை. ஞானம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்து, தேவ சமூகத்திலே பயந்து சாலமோன் ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்ததை போல நம்ம பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, வேலை ஸ்தலத்துக்காக ஞானத்தை தாரும் ஆண்டவரின் ஜெபித்தால் ஞானத்தை தருவார். நான்காவதாக, ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று அநேகர் வேண்டிக் கொண்டார்கள். ஏன்? விடுதலை வேண்டுமென்றால் கர்த்தருடைய கரம் இறக்க வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டுமென்றால் இயேசுவின் கரம் இறங்க வேண்டும்.
விடுதலை வேண்டுமென்றால் இயேசுவின் கரம் இறங்க வேண்டும். ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் இயேசுவின் கரம் தொடப்பட வேண்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசுவின் கரம் நம்முடைய வாழ்க்கையில் வருமென்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நான்காவதாக இயேசுவின் கரத்துக்காய் நாம் வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார், தொட்டார், சுகமாக்கினார். இயேசுடைய ஊழியத்தில் நீங்கள் கவனித்து பாருங்க, அநேகரை அவர் தொட்டு ஆசீர்வதித்தார். அவங்க வேண்டிக் கொண்டதின்படி தொட்டு சுகப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமானால், விடுதலை வேண்டுமானால், சந்தோஷம் வேண்டுமானால், ஆசீர்வாதம் வேண்டுமானால், ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஐந்தாவதாக இங்கு சாமுவேல் இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஜெயத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், ஆண்டவரே தோல்வியிலிருந்து எனக்கு வெற்றியை தாரும். நீங்கள் வேண்டிக் கொண்டால் தோல்வியிலிருந்து கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுத்து நம்மை நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வேண்டிக் கொள்வதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் நம்பிக்கையற்றவளாய் சோர்ந்து போய் அடுத்து என்ன செய்வது, எனக்கு வழியே தெரியலையே என்று போவாசை நோக்கி வந்தாள். ஆனால் நடந்தது, போவாஸ் சொல்றாரு, நம்ம வாசித்தோம், நீ பயப்படாதப்பா, ஒரு நாளும் கலங்க வேண்டாம், எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட வேண்டாம், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இன்னைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார். இயேசு என்கிற போவாஸ் செய்வார். நமக்கு அற்புதம் நடக்கும். ரூத்தாய் நாம் தேவ சமூகத்திலே வந்து நம்பிக்கையோடு நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஒரு விசை கூட, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. பாடுங்க பார்ப்போம், உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வந்தீரே. ஒரு விசை கூட, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உள்ளத்திலிருந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் கேருபீன்கள் மத்தியில் இருவாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, உள்ளத்திலிருந்து துணையாளரே, எங்கள் ஆறுதலே. ஆறுமையா அவர் ஆறுதல் தருகிறவர். நல்லவரே, அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்போடு
உம்முடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேண்டிக் கொள்வதை தேவன் செய்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.